அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7/6/2025க்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக வந்து 6ஆம் தேதியோட கடைசி ரிசல்ட்டு கொஞ்சம் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ரிசல்ட் ஏன்னா அது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதை பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம நைட்டே அப்டேட் பண்ணுறோம் வீடியோவை. இதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து எடுத்து உங்களோட கெஸ்ஸிங்கை கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணி வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 796 37 96 இதுதான் ரிசல்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட். மிஷன் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிங்க. சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ மிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஷன் நம்பரு. நான் மிஷன் நம்பரை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ரிசல்ட்டில் மிஷன் நம்பர் 6 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் வந்து இதில் உட்காராது. அதே மாதிரி சி போர்டு இந்த கடைசியாக உள்ள 2ஆம் நம்பர் சி போர்டில் உட்காராது. இது 2 கட் நம்பர். இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்ன மாதிரி இது கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேற்றைய கணிப்பு 6/6/2025 கணிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏசி பாஸ் ஆகிருந்துச்சு 76. ஓகேவா? ஏசி பாஸு. நான் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தேன், எனக்கு இந்த ஃபார்மேட் வரும் அப்படின்றது தெரியும். அதனால் அதே மாதிரி டி போர்டில் வந்து 3 எடுத்திருந்தோம், சி போர்டில் 6 பாஸ். இடையில் வந்து பிசி மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கிற போர்டு கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியும் மாற்று கருத்து கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்துடலாம். 7/6/2025க்கான வீடியோ, 7/6/2025க்கான வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா. ஓகேவா? காருண்யாவோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 709. இந்த 709 நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு. ஓகேவா? நம்ம எப்போதுமே ஆல் போர்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லியே வந்து ஆல் போர்டை எடுத்து அது மூலியமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு எல்லா விஷயத்தையுமே நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஆல் போர்டு என்ன ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த நம்பர் எடுப்போம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கெஸ்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது ஆல் போர்டை வச்சு எடுங்க. சில பேர் வந்து சேட் மார்க்கிங் மிஷின் கெஸ்டிங் வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாடல் எடுப்பாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு கெஸ்டிங் எடுக்கும்போது எப்போதுமே ஆல் போர்டு என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த பேர் சேர்க்குறதா இருக்கட்டும், ஒரு 3 டிஜிட் கோக்குறதா இருக்கட்டும், ஒரு 4D மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆல் போர்டு தான் இம்பார்ட்டன்ட். ஆல் போர்டு நாளைக்கு 9 அல்லது 6 நம்ம கொடுத்த இந்த ஆல் போர்டு 6ஆம் நம்பர் தான் வெளியில் வச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்ல, ஒரு நம்பர் வந்து உள்ளே இப்படி கொடுத்து 9ன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது 9க்கு. 6 வந்து அல்லது. ஓகேவா? இப்போ 9 வச்சு 9 கன்ஃபார்மாக வரும், மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா 6 வரும். அப்படி தான் நேற்று அதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம். 6 அல்லது 1 கொடுத்துருந்தோம். ஓகேவா? நேற்று வந்து அப்படி கொடுத்துருந்தோம், 6 வந்துருந்துச்சு. பார்த்துக்கலாம். எல்லா நாளுமே கண்டினியூவாக வின்னிங் வரும் அப்படின்றது நம்ம நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் வரும். மேக்ஸிமம் 70% 80% வந்து நான் வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஆல் போர்டாக இருக்கட்டும் எல்லாமே. சரிங்களா? இன்றைக்கி வந்து 9 அல்லது 6 வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஏபிசி நம்ம எப்போதுமே ஏபிசி தான் பார்ப்போம். டி அப்படின்றது என்ன நம்பர் அப்படின்னா 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு உள்ள 4 டிஜிட்டில் உள்ள நம்பர்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 6 9 இதுதான் கான்ஃபிடென்ட்டு. மிஸ் ஆச்சு அப்படின்னா 7 வரும். இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் இத்தனை நம்பர்ஸ் கொண்டு வரேன். பி போர்டுக்கு 5 அல்லது 6 இதில் 2 நம்பர் தான் எனக்கு வெரி கான்ஃபிடென்ட். ஓகேவா? அடுத்து 9 0 7 இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு உட்காருது. ஓகேவா? சி போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் தான் உட்காருது. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட் நம்பர் எல்லாமே எடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு சின்ன ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 66 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா 66 அல்லது 77 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டை இதிலே நம்ம சொல்லிடுவோம். 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 3 டிஜிட் என்ன வரும் அப்படின்னா 757 759. அடுத்து பார்த்தீங்கன்னா 650 950. ஓகேங்களா? 950 வச்சுங்க. அடுத்து வந்து 667. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் 1. நீங்கள் இது எடுக்கிறதுக்கு 660. ஓகேவா? இது எடுத்துக்கலாம். 660. எதுக்கு நான் 650 உள்ளே கொண்டு வரல அப்படின்னா 650 எடுத்தேன். இது ஏன் கொண்டு வரலன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து
அது வர சான்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்டத்துக்குள்ளே ரிப்பீட்டடாக அடிக்கிற நம்பர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரிப்பீட்டர்ஸ் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 1 0 7 6 இந்த நம்பர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இதில் வந்து இதை விட்டுருங்க. நான் எடுத்த கான்ஃபிடென்ட்டில் வந்து இந்த நம்பர்ஸ் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா 9 6 ஓகேவா. நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டே வாங்க. சைடில் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்க ஓகேவா. நோட் பண்ணிங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஏபி ஏசி பிசி. இப்போ ஏபி பிசி ஏசி தெளிவாக பார்த்துங்க. இதில் நான் 2 விதமான ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். இப்போ ஏபி பிசி ஏசி 95 96 97, அடுத்து 59 56 57 65 67 69 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் மொத்தமாக ப்ளே பண்ணும்போது என்ன ஒரு 400 பக்கம் வரும். அடிச்சதுன்னா நமக்கு இதில் ஒரு 1000 டபுளாக ட்ரிபிள் அடிச்சதுன்னா நமக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஏபிபிசி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியாவே போட்டுக்குங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஏபிபிசிஎஸ்சி இதை போடும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே நிமிஷம் இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப நம்ம அதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல இதை ஃபில்ட்ரு இப்போ நான் அதிகமாக போடாமல் சிம்பிளாக ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஏபிஏசி ஓகேவா. ஏபிஏசியில் வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 95 96 97 அதே மாதிரி 65 இதை வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி தரேன். இதை நீங்கள் இன்னும் குறைக்கிறனாலும் நீங்கள் குறைச்சிங்க ஓகேவா. 75 76 79 ஓகேவா. நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன். உங்களுக்கு சில நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருவேன், உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஓகேவா. இன்றைக்கி நம்ம டிஆரில் 6 மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம் தெரியுமா, 75 57 கொடுத்துருந்தோம். அதில் டபுள் ஹிட் அடித்தது 6 மணியில். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 59 56 57 அடுத்து 69 65 60 65 ஓகேவா. இதுதான் வந்து நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி மொத்தமாக போடுற நீங்கள் இதை தூக்கி போட்டு விட்ருங்க. இல்லை நான் பிரித்து போட்டுக்கிறேன் அப்படின்னா இது ஏபிஏசியில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்துடும், ஏசியில் வந்து இது பிசியில் வந்து இது வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி போடுறவங்க கம்மியாக ப்ளே பண்ணி நான் அதிகமாக எடுக்கிறவங்க இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணுங்க ஓகேவா. நம்மளுடைய 4D ஓகேவா. 4 டிஜிட் பார்த்துடலாம். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஓகேவா. 4 டிஜிட் சான்ஸ் இருக்குது ஓகேவா. ட்ரை பண்ணுங்கள், 4D ட்ரை பண்ணுங்கள். 1950 5660 1969 கண்டிப்பாக நமக்கு 4D வந்து கை கொடுக்கும். 3 டிஜிட்டும் அதே மாதிரி நமக்கு வந்து 3 டிஜிட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிசி உட்காரும். எனக்கு ஃபுல் டிஜிட் உட்காந்ததில்லை. நம்மளுடைய பழைய சேனல் பார்த்தீங்கன்னாலே வந்து அதிகபட்சம் வந்து 3 டிஜிட் வந்து கம்மியாக தான் அடிச்சிருக்கும், அதிகமாக அடிச்சிருக்காது. 4D நான் இடையில வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகேவா. 3 டிஜிட் வந்து கம்மியாக தான் இருக்கேன், 4D நான் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சேட் கெஸ்ஸிங் வேணால் பார்க்குறவங்க பாருங்கள். சேட் கெஸ்ஸிங்கில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து சேட் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எப்படி வந்து 9 எடுத்திருக்கேன் நல்லா பாருங்கள். இங்கே வந்து 4 அடுத்து 5 அடுத்து 6 அடுத்து 7 அடுத்து 8 அடுத்து 9 இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இது வரும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். கீழே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் ஓகேவா. பி போர்டுக்கு நாளைக்கு வந்து 8 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 7 0 1 7 1 0 7 7 வந்துருச்சு. அப்போ 8 அல்லது 3 அல்லது 8 இந்த ஃபார்மெட்டில் இது உட்கார சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்களோட விருப்பம் போடுறது போடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 775 775 பி போர்டுக்கு ஷார்ட் 30 90 ஏன்னா 30 10 இருக்குது ஓகேவா. அப்போ சி போர்டில் 9 அல்லது 0 கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த 30 9 வந்துச்சு, 30 1 0 வந்திருக்கு. அப்போ இங்கே 0 வரலாம், அப்படி இல்லைனா 9 வரலாம் ஓகேவா. இந்த ஃபார்மெட்டை பாருங்களேன். இந்த ஃபார்மெட்டில் 6 6 0 0 9 6 டபுள்ஸாக இறங்குது பாருங்கள். 255 இந்த ரெண்டுமே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா உள்டாவாக அடிக்கிறது. 617 716 அதே நம்பரை ரிப்பீட்டடாக அடிச்சிட்டான்.
இப்போ 0 9 இருக்குது. அடுத்து இந்த இடத்துல என்ன இறங்கணும் அப்படின்னா 9 அல்லது 0. இந்த ஃபார்மெட்லேயே 9 அல்லது 0. சி போர்டுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. டி போர்டில் பாருங்களேன் 5 3 3 7 3 ஓகேவா. இங்கே 5 அல்லது இங்கே இது வர சான்ஸ் இருக்குது ஓகேவா. நம்ம வந்து டி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்காம இருந்திருப்போம் சரிங்களா. டி போர்டில் பார்த்தீங்கன்னா டி போர்டு கொடுக்காம இருந்திருப்பேன். டி போர்டுக்கு என்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா 105 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. நீங்கள் 4D மேக் பண்ணிங்கன்னா இந்த 105 வச்சு மேக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டி போர்டு வந்து நேற்று கொடுத்ததுமே பாஸ் 3 ஓகேவா. டி போர்டுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன், இதுலேயும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா 2 2 ஓகேவா, 4 4 6 6 0 0 1 1. அப்போ அடுத்து இங்கே 7 7 நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஏன் 7 7 மார்க் பண்ணலன்னா இதுலேயே 1 1 இருக்குது, இதுலேயே 7 7 இருக்குது பாருங்கள் ஓகேவா. அப்போ 9 6 நாளைக்கு ஆல் போர்டில் 9 அல்லது 6 ஓகேவா. செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கெஸ்ஸிங்கை கீழே கொடுங்க. நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பி போர்டில் வந்து 8 அல்லது 3 வரும் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். நண்பா நேற்றைய வீடியோவில் அவளோட பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இது பெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஓகேவா. பெண்டிங்கில் போகிறப்ப ரொம்ப லாங் பெண்டிங்கில் இருக்குது, 80 நாளுக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக 100 days தாண்டாது ஓகேவா, 100 நாளை தாண்டாது ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 8ஆம் நம்பரை இன்னிலேருந்து கூட ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க 8 ஃபாலோ பண்ணுங்கள் பி போர்டில். எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 10 செட்டு, அடுத்து 20 செட்டு, அடுத்து 30 செட்டு, 40 செட்டுன்னு ஏற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 நாள் வரும்போது 100 செட்டு. கண்டிப்பாக அதில் பெனிஃபிட் இருக்குது. அப்படி இல்லைனா 5 10 15 20 இப்படி ஏற்றிட்டு போங்க. அப்படி இல்லையா, ரொம்ப சிம்பிள் ஓகேவா, 1 3 5 7 9 இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஏற்றிட்டு போங்க. கண்டிப்பாக 10 நாளுக்குள்ளே அதில் வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல்.